உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நம்முடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற மல்லை சத்யா அவர்கள் சில விஷ விதைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நம்முடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ மீது எந்த விதமான ஆதாரமற்ற விஷ விதைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார். தந்தை பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றி தந்தை பெரியாராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் வைகோ மீது அவச்சொல் சொல்லி கொண்டிருக்கின்றார். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இப்போ வேறு வழியே இல்லாமல் ஜாதி ஒரு முத்திரையை திணிக்கின்றார். ஜாதி என்ற ஆயுதத்தை அவர் கையில் ஏந்தி கொண்டு ஜாதி வெறி பிடித்தவர்கள் ஜாதி பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் ஜாதியை சொல்லி கொண்டிருக்கின்றார். நான் சின்ன வயதிலிருந்து தலைவர் வைகோ அவர்களின் கரம் பற்றி வந்தவன். நான் மருத்துவக் கல்லூரியில் பயில்கின்ற காலத்தில் 70களின் ஆரம்பத்தில் அவர்களோடு நான் இணக்கமாக இருந்தவன். அப்போதெல்லாம் நான் என்ன ஜாதி என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஒரே தட்டில் உணவருந்துவோம், ஒரே இலையில் சாப்பிடுவோம், ஒன்றாக படுத்திருப்போம், ஒன்றாக பயணிப்போம். ஆனால் நான் மட்டுமல்ல, பல நண்பர்கள் யார் என்னென்ன ஜாதி என்று எங்களுக்கு தெரியாது. எங்களோடு ஒருவராக அப்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவ அணியினுடைய துணை அமைப்பாளராக, தமிழ்நாடு துணை அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எந்த விதமான வேறுபாடுமின்றி இருக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் பிறந்த ஊராகிய கலிங்கப்பட்டி ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு சமத்துவ மயானம், இப்போதும் அங்கு இருப்பது சமத்துவ மயானம். அது இவர் நம்முடைய தலைவர் தந்தை இறந்திருந்தாலும் சரி, அவங்க தாயார் இறந்திருந்தாலும் சரி, அவர்கள் உடலை அடக்கம் பண்ணுற இடமும், அவர்கள் வீட்டில் சாதாரணமாக வேலை வாய்த்து கொண்டிருந்தவரை அடக்கம் பண்ண வேண்டிய இடமும் ஒரே இடம்தான். அடக்க வேண்டிய இடமும் இப்போவும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு கூட ஊக்கத்தொகையாக 10 லட்சம் ரூபாய் கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்துக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்த நம்முடைய இயக்க தந்தை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றவுடன் அங்கே சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு திருவுருவப்படம் இல்லை. 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பல்வேறு தலைவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் திருவுருவப்படங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு திருவுருவப்படம் இல்லை. அதை கண்டு வேதனையடைந்த நம்முடைய வைகோ அவர்கள், ஏன் அவர் படம் இல்லை, அவர் படம் வைத்தால் தீட்டுப்பட்டு விடுமா என்று கேள்வி எழுப்பியவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். அவர் கேள்வி எழுப்பியதின் காரணமாக 1990 பிபி சிங் அவர்கள் பிரதமராக வந்தவுடன் அங்கே அவருடைய திருவுருவப்படம் திறக்கப்பட்டது. அதே மாதிரி கிறிஸ்தவராக இருந்தார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவராக இருந்தால் அவர் பேக்வேர்ட் கிளாஸ், அதுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்வு முறை, அவர்களுடைய சமூக நீதி எல்லாமே அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் என்பது ஒன்று தான். ஆனால் கிறிஸ்தவரானால் அவர்கள் ஏதோ உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் போன்று அவர்களுக்கு அரசிலிருந்து கிடைக்கின்ற எந்த உரிமையும் கிடைக்காது. அது அப்படி கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கொள்கை ரீதியாகவே இன்றும் சொல்லி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். இதைத்தான் நம்முடைய சட்டமன்றத்தில் கூட முதல்வர் அவர்கள் ஒரு முன்வடிவு கொண்டு வந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல், யாரிடமும் எந்த ஒரு எதையுமே எதிர்பாராமல் இந்த சமூகத்துக்கு உழைத்து கொண்டிருப்பவர் வைகோ அவர்கள். அதே மாதிரி இப்போ நம்முடைய நண்பர் சத்யா அவர்கள், சகோதரர் சத்யா அவர்கள்
அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் பலமுறை தேர்தலில் நின்றிருக்கிறார். அவருக்கு மறுக்கப்படவில்லை. 1996 2021 வரை 4 முறை சட்டமன்ற வேட்பாளராக அவரை போட்டியிட வைத்திருக்கின்றார்கள். அதில் 2 முறை வந்து கூட்டணி கட்சி பெரிய ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கட்சிகளிலிருந்து அவர் வெற்றி பெறவில்லை. அதே மாதிரி எனக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 2 தடவையும் ஜெயிச்சிட்டேன். அதிமுக கூட்டணியிலையும் ஜெயித்தேன், அதே தொகுதியில் திமுக கூட்டணியிலையும் நான் ஜெயித்தேன். அதனால் அது அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதற்காக வருத்தப்பட்டு பிரயோசனம் கிடையாது. அதே மாதிரி அவர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லேயும் அவர் மனைவியும் நின்னாங்க, இவங்களும் நின்னாங்க, அது தோத்துட்டாங்க ஒரு முறை, கடந்த முறை. இப்போ அவர் வந்து இப்போ குடும்ப அரசியல்னு சொல்லுதார் இல்லையா, அங்கே எத்தனையோ பெண்கள், எத்தனையோ மகளிர் அணியை சார்ந்தவர்கள், எவ்வளவோ முக்கியமாக கட்சிக்காக உழைத்த பெண்கள்லாம் இருக்காங்க, மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் மனைவிக்கு வந்து சீட்டு வாங்கப்பட்டு அவங்க வந்து கவுன்சிலராக இருக்காங்க. அதனால் இவங்க வந்து 500 ஓட்டுகள் கொண்ட அந்த ஊரில், ஒரு வார்டுக்கு 500 ஓட்டு தான் இருக்குது. அந்த டவுன்ஷிப்பில் கவுன்சில் ஒரு 500 பேர். ஆமாம், அந்த 500 ஓட்டில் வந்து கடந்த முறையில் அவங்க வெற்றி பெற முடியாமல் 2 பேருமே தோற்றுருக்காங்க, கணவன் மனைவி 2 பேருமே. ஆகவே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பது அந்த பேச்சே கிடையாது. அப்புறம் வந்து 2021 வந்து 2 தனித்தொகுதி வந்து வாங்கினாங்க கட்சியிலேருந்து. 2 தனித்தொகுதி. ஒன்று எனக்கு, நான் தென்காசி மாவட்டம் வாஸ்தவன்ற தொகுதி, அதில் நான் நின்று ஜெயிச்சிட்டேன். அவர் மதுராந்தகம் தொகுதியில் நின்று தோத்துட்டார். அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 38 தொகுதிகளில் தோற்ற ஒரே தொகுதி மதுராந்தகம் தொகுதி. அந்த ஒரே தொகுதி வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரே தொகுதி மதுராந்தகம் தொகுதி. அதுலேயும் வந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் விருப்பப்படியே அது நடந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தோல்வியை தழுவியவர். அந்த ஒரே ஒரு தொகுதி, 38 தொகுதியில். ஆகவே அது இவர் யாரையும் குறைச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு, மதிமுகவை பொறுத்தளவுக்கு ஒரு சட்டம், அதாவது வந்து 3 துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தால் ஒருவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவரை அதை எடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம். அது மாதிரி முதல்ல 3 துணை பொதுச் செயலாளர் உருவாக்கும் பொழுது நம்முடைய தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களை ஒரு துணை பொதுச் செயலாளராக ஆக்கினாங்க. அவங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர், ரொம்ப திறமையாக வந்து பேசக்கூடியவர், திறமையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர், ஒரு கவிஞர். அவரை வந்து ஆனால் அவர் ஏழ்மையால் வறுமையால் வாடியவர் என்பது தலைவருக்கு வந்து அவர் இறந்தபோது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அவர் அதை காட்டிக்கிறவும் இல்லை. அவர் கடைசியில் அவருடைய இறந்த நாள், அவர் இறந்த அன்னைக்கு அவருடைய நல்லடக்கத்திற்கு செல்லும் பொழுது போனால் அவர் கூரை வீட்டில் தான் அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து உடனே அதுக்கு பிறகு தலைவர் அவர் வீட்டுகளில் உள்ள அவர் பிள்ளைகள் 8 பேருக்கு வந்து 8 வீடு கட்டி கொடுத்தார். 8 பேருக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த குடியரசு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு. இன்னொரு முறை கூட எனக்கு நினைவு இருக்கிறது. இதில் வந்து பேசும் பொழுது, நிர்வாகிகள் கூட்டத்தில் குடியரசு அவர்கள் பேசும் பொழுது, நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் இதில் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஏசி ட்ரெயின், அந்த பெட்டி. திடீர்னு எனக்கு ரொம்ப குளிர்ந்து ஒரு மாதிரி நான் வந்து குதுன்னு வருதுங்கிறது மாதிரி நானாக நடுங்கியிருக்கேன். உடனே ஒரு நெடிய உருவம் கம்பளியை எடுத்து என் மீது போர்த்தியது. உடனே நான் விழித்து பார்த்தேன், அது வைகோ அவர்கள். வைகோ என் மீது கம்பளியை போர்த்தினார். குளிரில் தாங்க முடியாமல் நான் வந்து நடுங்கும் பொழுது கம்பளியை போர்த்தியவர். அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர் நம்முடைய பொதுச் செயலாளர் என்று குடியரசு அவர்கள் இந்த இடத்துல இந்த சென்டரில் தான் பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க. அதனால் வந்து அவங்க யாரையும், வைகோவை பொறுத்தளவுக்கு
நானும் அந்த ஊர் அதே அந்த அந்த பகுதியை சார்ந்தவன், சொல்லப்போனால் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன். அவங்க வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து போய் சாப்பிட்டவன், அம்மா கையால் சாப்பிட்டவங்க. காலையில் எங்களுக்கு சுட சுட இட்லியெல்லாம் ஆக்கி தருவாங்க. அவங்க வைக்கிற சட்னியாகவே வந்து இப்போ கூட என் மனைவிக்கிட்ட சொல்லுவேன், அம்மா வைக்கிற சட்னி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, அம்மியில் அந்த தேங்காயை அரைச்சி அதை வந்து செய்து கொடுப்பாங்க, அந்த பொடி அவ்வளோ சுவையாக இருக்கும் என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிரியமாக எங்களை மாதிரி மாணவர்கள் போகும்பொழுது பிரியமாக எங்களுக்கெல்லாம் வந்து கருதக்கூடிய அந்த தாய் உள்ளம் படைத்த அவங்க அம்மாவும் அப்படித்தான். அதே போன்று தான் இப்போ அவர் பின்னாடி வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு டாக்டர் கிருஷ்ணர் அவர்கள், அவரை வந்து 2 முறை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியவர் தலைவர் வைகோ அவர்கள். அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி அடைக்கலம் என்ற ஒரு உதவியாளர் வந்து தலைவரிடத்தில் 40 வருடங்களாக இருக்கின்றார். அவர் என்ன ஜாதிங்கிறது எனக்கே தெரியாது. ஒரு திருமணத்துக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது தான் அவர் சொன்னார், எங்கள் மருமா உங்கள் ஊர் பக்கம்தாம்னா. எந்த ஊருன்னு கேட்டேன். சொல்லும்போது அவங்க தந்தை யார் என்னன்னு கேட்கும்போது தான், நீங்கள் அப்போ இந்த சமுதாயமானு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அது சொல்லுவது எதுன்னா எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து யாரும் காட்டிக்கிறதும் கிடையாது. இங்கே வந்து ஜாதியை வச்சு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டோ, ஜாதியின் பேரால் வந்து ஓட்டுக்களை வாங்கிக்கிட்டோ, ஜாதியின் பேரால் வந்து பிரித்து பார்த்துக்கிட்டோ இருப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் சமமாக நினைப்பவர். யாருனாலும் சரி, அதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் அவர்கள். இன்னும் வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நானும் 1991 நான் நாடாளுமன்ற வேட்பாளராக, அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில். ஒரு முறை கூட நாங்கள் அம்பையிலிருந்து வாக்கு சேகரித்து விட்டு மதியம் போல் வரும்பொழுது தலைவர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் துண்டை விரித்து கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. அவ்வளோ மிக எளிமையாகவும் எந்த துவேஷமும் இல்லாமல் எங்களை வந்து வீட்டு மாடியில் வந்து நீங்கள் படுங்கன்னு வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வீட்டு மாடியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவுவாதி, பாசமுள்ளவர். ஆகவே அவரை பற்றி ஜாதியின் பெயரால் ஜாதியை சொல்லி பேசுகிறார், ஜாதி வேறுபாடு பார்க்கின்றார், ஜாதியை இதில் நுழைக்கின்றார் என்று சொல்வது அது அபாண்டமான பொய். ஆகவே நண்பர் சத்யா அவர்கள், சகோதரர் சத்யா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் கொண்டு பேசக்கூடாது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது கட்சி மேலிட முடியும். தலைவர் பற்றியும் மகன் பற்றியும் பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் மேடையில. ஸோ இதெல்லாம் வச்சு ஏதாவது தலைவர் சொல்லியிருக்காரா? கட்சி தான் மேலே தான் முடியும். நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வந்து ஊருக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டிருந்தேன், நேரம் ஆயிடுச்சு, உங்களிடமிருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். மறுமலர்ச்சி திமுக இப்பொழுது மகன் திமுகவாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வைகோ அவர்களுக்கு, துரை வைகோ அவர்களால் ஆபத்து இருக்கு, அவரை அதுல இருந்து நான் மீட்கணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்ல முடியாது. அது வந்து வேற கட்சியில் வேணா அப்படி இருக்கும். இதில் இந்த மாதிரி எல்லாருமே வாங்க தான் சொல்ல போனோம். இப்போ இருக்க கேடடிச்சு அவ்வளோ வருமே வாங்க தான். இவ்வளவு கோபப்படுவதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் முழுவதுமே வந்து துரை வைகோ அவர்களை தான் குற்றம் சாட்டுறாரு. அவர்கிட்ட இருந்து வைகோ அவர்களை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றாரு. உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாதுல்ல. எல்லாரையும் ஒன்று போல தானே நடத்துதாங்க. எல்லாரையும் ஒன்று போல தானே நடத்துதாங்க. சார், இணைப்பு விழா இங்கே நடந்துச்சு. துரை வைகோ சாரையும் மல்லை சத்யா சாரையும் இணைச்சு கைகளை இணைச்சு ஆனால் அவருக்கு வந்து கை கொடுக்கவே சம்மந்தம் இல்லை. துரை வைகோ அவருக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் போய் சொல்லி நாகரிகமாக கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. இல்லை, அது வந்து அவராக நினச்சிக்கிறது. அது அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வர வச்சு பேசி சந்திச்சு
சந்திச்சு பேசினாங்க மறுநாள். அவர் மன்னிப்பு கேட்காமலே அவரோட லெட்டர் பேட் அவரோட பேர் லெட்டர் பேட்ல போட்டு மன்னிப்பு கேட்டதா அது குற்றச்சாட்டு. நான் மன்னிப்பே கேட்கல அவர்கிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் சத்தமா இல்லை மன்னிப்பு அப்படி ஒரு கடிதம் வந்துச்சா? அது தெரியலையே, எங்களுக்கு தெரியுது. தவறான தகவல். அது தவறான இல்லை அது வந்து மன்னிப்பு லெட்ரு அவர் கொடுக்கவும் இல்லை, அவர் பேரில் லெட்ரு இங்கே தயாரிக்கவும் இல்லை, கிடையவும் கிடையாது. இங்கே தான் பேசி மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி தள்ளுனாங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோம். எது ஏன் போய் மறுக்கல அவரு? ஏன் போய் மறுக்கல? அப்போ வந்து மறுக்கலை இல்லை அவர் மறுக்கல. மறுநாள் காலையில போயிட்டு 2 மணி நேரம் துறை என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க அவரோட தோழரா வந்து பயணிச்சிருக்கீங்க. மல்லை சத்யா திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கும் என்ன முக்கிய காரணம்? அவர் துரைவைக்கு அவர்கள் கட்சிக்குள்ள வந்தது பிடிக்கலையா, இல்ல அவருக்கான முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறாரா? அதிகார ஆசை. அது என்னமோ அவர் மோர் பவர் எதுவும் கேட்காரான்னு தெரியல. இல்ல உங்களோட பயணத்துக்கு வந்திருக்காரு, அப்ப தெரியும்ல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இல்ல இப்போ வந்து நீங்க நீக்கிற வரைக்கும் அது 93 தான் இல்லை அவரு மோர் பவர்ன்ட்டாரு. 93 தான் அதிகார ஆசை, 94 தான் வந்தார். கடைசியில் வந்தார். அதிகார ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்லல, அவர் சொல்றாரு. 94 தானே வந்தார் கட்சிக்கு. இப்போ வழக்கமா வந்து கட்சி பண்ணி ஆட்டலாமா சார்? அவர் வழக்கமா கட்சி பண்ணி அதிமுக கட்சி பண்ணி அவர் ஆட்டலாமா? அலுவலகத்துக்கு வரலாமா? கட்சி பண்ணி ஆட்டலாமா? அவர் வந்தால் ஆட்டலாம். நாங்கள் யாருமே அவரை கட்சி விட்டு நீக்கலையே, வரக்கூடாதுன்னு சொல்லலையே. வந்தால் ஆட்டலாம். அன்னைக்கு நிர்வாக குழு கூட்டம் முடிஞ்சா அவர் பாட்டுக்கு அவர் என்ன கீழே போயிட்டாரு. கட்சி வந்து அவரை நீக்கவும் இல்லை, எந்த பொறுப்புல இருந்தும் நீக்கலை, எதுல இருந்து நீக்கலை இல்லை, அவரை சஸ்பெண்ட் கூட பண்ணலை இல்லை, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்பலையே. அனுப்பலையே. அவரே தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சார், இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலா? கட்சியினுடைய நடவடிக்கையில வெளியில பேசுறோம், அதை திரும்ப பதில் கொடுக்குறோம் அப்படின்றது இது ஒரு ஆரோக்கியமான சூழலா? இப்போ இங்கே யாரும் பேசலை அதை பற்றி. இல்லை அது நீங்கள் எங்ககிட்ட கேட்குறது அங்கே கேட்கணும். ஆமாம். நம்ம நடவடிக்கை அதாவது வந்து இருங்க, ஒரு யூடியூப் சேனல் விடாமல் எல்லா யூடியூப் சேனல்லையும் யாரும் கொடுத்தாச்சு. நாங்கள் யாரும் இங்கே வந்து மீடியாவில் கொடுக்கல. இன்னைக்கு தான் வந்து அண்ணன் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால ஏற்பாடு பண்ணோம். புரியுதா? நாங்கள் யாரும் எந்த யூடியூப் போல எந்த நான் யாரும் பேசுகிறாங்கன்னு அந்த யூடியூப்பை கூட பார்க்கறது கிடையாது. நேற்று வரை பார்த்தது கிடையாது நான். ஆனாலும் வந்து அது யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாரையும் நேற்று தான் பார்த்தது. சரி போலாமண்ணா. ஆமாம்.